அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார், சனி இருக்கார், 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வர்றாரு, சூரிய பகவான் அங்கே தான் இருக்கார். இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மனநிலைகள், குழப்பமான மனநிலைகள் நீங்கும். சனினாலே எதிர்பாராத கவலை, வேதனை, துன்பம், துயரம், வேதனை, மனக்குழப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் ஜெயிப்பதற்கு செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கிறனால ஒரு நல்ல மனநிலை, மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சந்திப்போங்கிற மனநிலை வந்துடும். துணிஞ்சு செயல்படுவீங்க எல்லா விஷயத்திலும். இது இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை, வருமானங்கள் நல்லா இருக்குது. செலவுகளும் அதிகமாக இருக்குது. இந்த செலவுகள் உங்களுடைய உறவுகளால் செலவு, உங்களுடைய குழந்தைகளாலும் பேரம் பேத்திகளாலும் செலவு. இதுவும் இந்த மாதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இவங்களுக்காக செலவு பண்ணலைன்னா உங்களுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள்ங்கிறது இருக்குது. அடக்கி வாசிங்க, பொறுமையாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா, முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான். ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமார். ஒரு பக்கம் சனி உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் அப்படி இருந்தாலே தெளிவான சிந்தனை நீங்கள் எடுக்கணும். லைஃப்பில் எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதையெல்லாம் செகண்ட் செய்யணும், எதையெல்லாம் நம்ம பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மையை செஞ்சாலும் இன்னொரு பக்கம் பிரச்சனையும் கொடுப்பாங்க. எல்லாமே மிக்சிங்காக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் பிரச்சனை, உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருந்தால் ப்ராப்பர்ட்டி சேலாகும். யாருக்கெல்லாம் என்னுடைய சொத்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு இந்த மாதம் போகும். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கிளியர் ஆகிரும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். ஸோ பெரிய லெவலில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த மாதம் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதான் மெயினாக பார்க்குறோம். ஜாப் நல்லா இருக்குது. குறிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் வேலையில் உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃபீலிங்கில் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஏப்ரல் 14க்கு அப்புறம் அது வரைக்கும் வேலை இல்லாமல் இல்லை, ஜாப் இருக்குது. பட் 14க்கு அப்புறம் யாரெல்லாம் ஹைக்கு எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்தவங்களுக்கு அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுடைய கரியரில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, வேலையில் எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சபார்டினேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் ஏதாவது ரொம்ப நாளாக நீங்கள் லோனை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லோன் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லேபர்ஸ், குறிப்பாக உங்களுடைய ஆண் வேலையாட்களை, ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடப்பாங்க. ஒருவேளை உங்களோட பிரிஞ்சு போன லேபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் ஏப்ரல் 14க்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் உண்டு.
வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம், உடலில் இனம் காண முடியாத வியாதி, ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எதுக்குமே கட்டுப்படாது. நல்லா ராகு 12ல் இருக்கார். அவரோட உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது, புதன் இருக்கிறது, இதெல்லாமே உடம்புல ஏதோ ஒரு விதத்தில் வைத்திய செலவுகள். ஸோ கணவன் அல்லது மனைவி 2 பேரில் பிரிவு யாருக்கு அவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், இதை உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கிரகங்கள். நல்லா உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் அல்ல, சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறது. மறுபடியும் நான் படுத்துகிறேன், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ பெரிய லெவலில் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தால் இந்த மாதம் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. ஸோ அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெரிய லெவலில் ஷூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறது, இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏதோ நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஸோ அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அரசியல் பரவாயில்ல. அதுலேயும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் நன்மை, குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் உங்களுடைய தொண்டர்களான நற்பலன்கள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது யூக வணிகங்களில் ஈடுபடுறத அடக்கி வாசிங்க. குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ரெகுலராக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக வாங்க. ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். கேசினோவில் சீட்டாட்டத்தில் விடணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. இது ஷேராக இருக்கட்டும். அதே போல் இந்த மாதத்தில் டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குறிப்பாக சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் கிரிப்டோ பக்கமே போயிடாதீங்க. இந்த மாதம் அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸே ரொம்ப ரொம்ப குறைவு, லாபம் அடைவதில்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுவும் இல்லாமல் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் மேக்னெட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.